இன்னைக்கு நம்மளோட ஸ்கில் பயணத்துல டே 31. மார்னிங் இந்த லேக்குக்கு வாக்கிங் வந்தேன், ஆனா அதை மறந்துட்டு இந்த வியூ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கோம், அதனால வீட்ல இருந்து ரெடியாகி கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம தொடக்கடி நண்பரோட தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். வார்ம் அப்ல எல்லாம் பேச ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். வாங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னா இல்ல வார்ம் அப் பண்ணிட்டே போலாம் அப்படின்னு உஷாரா தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் மசில் அப்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவரோட மசில பார்க்கவே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தது, அப்படியே ஈஸியா மேல போற மாதிரி இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. வாங்க ப்ரோ பேக் லிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் ஃபுல் பேக் லிவர் ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பாக்குறேன்னாரு. ஆனா அவருக்கு ஹிப் டவுனே ஆகல. அப்புறம் சரி ஓகே டக் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அதுல நல்லா ஹோல்ட் ஆச்சு. லாஸ்ட் டைம் இவரும் கிஷோர் ப்ரோவும் வரப்போ இந்த பசங்க வந்து ஒரு காலை பார்த்திருக்கானுங்க. அவர் காலை தூக்கி காட்டினா காலில் தவளை ஓட்டம் ஓடுதுன்றானுங்க. நீ ஏதாவது பண்ணி காட்டு ப்ரோ அப்படின்னாரு. நம்மளோட ஹேண்ட்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன் அவர்கிட்ட. இவர் இதுக்கு முன்னாடி பேலட்ஸ்ல தான் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காரு, ஆனா இன்னைக்கு தரையில நல்லாவே ஹோல்ட் பண்ணாரு. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? ட்ரெஸ் மாத்ததுக்கு அப்புறம் இவர் பாட்டு 5 மசில பிஸியா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரைபாட் வெறும் வீடியோ எடுக்க மட்டும் இவர் யூஸ் பண்ணல, போன் பேசுறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு டீயை போட்டு சிரிச்சுனே நம்ம டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. மார்னிங் ஒரு சூப்பரான வியூல சன்னை பார்த்தோம், அதே மாதிரி நைட்லயும் ஒரு சூப்பரான ஒரு மூணை பார்த்துருக்கோம். ஓகே நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.